வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ TDA 2030A ஐசி பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் 3000 ரூபீஸில் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி ஒரு மாடல் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், நீங்கள் அசம்பிள் பண்ணுறப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். ஃப்ரண்டில் எத்தனை கண்ட்ரோல் இருக்கும், பேக்கில் எப்படி அந்த ஸ்பீக்கர் சாக்கெட் அவுட்புட் இருக்கும், RCA இன்புட் சாக்கெட் என்னென்ன பர்பஸ்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உள்ளே உங்களுக்கு இந்த 2030 ஐசி மொத்தம் 6 ஐசி இருக்குது. 6 ஐசியில் ஒரு ஐசி ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, இன்னொரு ஐசி ஃப்ரண்ட் ரைட்டு, இன்னொரு ஐசி சரவுண்ட் லெஃப்ட்டு, இன்னொரு ஐசி சரவுண்ட் ரைட்டு, அடுத்தது இன்னொரு ஐசி சென்டர், இன்னொரு ஐசி சப்பு. நல்ல குவாலிட்டி அவுட்புட் பக்காவாக இருக்கும். லோ பட்ஜெட்டில் 3000 ரூபீஸில் நம்ம அசம்பிள் பண்ண முடியும். இப்போது குவாலிட்டி அதிகம் பண்ணணும், கொஞ்சம் வாட்ஸ் அதிகம் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரென்த்தை கூட்டணும். அப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய ஆம்பியரை கூட்ட வேண்டியது இருக்கும். அந்த சிக்னலை ட்ரைவ் பண்ணுற இடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணணும். அது லிட்டில் பை லிட்டிலாக ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். எய்ம் என்ன அப்படின்னா, வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் லோ பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ணணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே பார்க்குற ஒவ்வொருத்தர் வியூவர்ஸுமே ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு என்ஜினியராக மாற முடியும். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். இப்போ நான் பார்த்துருக்கிறது TDA 2030 ஐசி, TDA 2030, TDA 2030A 2050 இதெல்லாம் இருக்குது. எல்லாமே வரும். 2030யோட 2050 கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. அது வரும்போது அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது கிட்டத்தட்ட ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் தான். ஓகேவா? ஒரு நான் இன்வெர்ட்டரிங் இன்புட், ஒன்று இன்வெர்ட்டரிங் இன்புட், ஒன்று சப்ளை, ஒன்று மைனஸ், இன்னொன்று அவுட்புட். இப்படி தான் இருக்கும் பின் நம்பர். இந்த ஐசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த லெக்கு ஸ்குவாடு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது 1வது பின்னு, இது 2வது பின்னு, 3வது பின்னு, 4வது பின்னு, 5வது பின். ஒரு ஆம்பிளிஃபையர்லேயே 5 பின்னு இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஆம்பிளிஃபையர் அப்படின்னா இந்த ஐசி தான். வைடு ரேஞ்ச் ஒர்க் பண்ணோம். லோ வோல்டேஜிலிருந்து அப் டு 24 வோல்ட் டிசி வரைக்கும் இது ஒர்க் பண்ணோம். அது மட்டும் இல்லை, அந்த டிசியிலேயே சிங்கிள் பவர் சப்ளையா, டூயல் பவர் சப்ளையா. சிங்கிள் பவர் சப்ளையிலும் இந்த ஐசி ஒர்க் பண்ணோம், டூயல் பவர் சப்ளையிலும் இந்த ஐசி ஒர்க் பண்ணோம். இந்த ஐசியினுடைய அவுட்புட் 13 வாட்ஸ் அல்லது 15 வாட்ஸ் நல்ல போதும். இந்த வாட்ஸே நல்லா இருக்கும். ஒரு ஹோம் வீட்டில் ஒரு 10க்கு 20 ரூமில் கூட கேட்க முடியும். பெரும்பாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் வரைக்கும் வந்த ஹோம் தியேட்டர் 2.1லேருந்து 5.1 வரைக்கும் நிறைய மாடல் தெரியும். டார்கெட்டு, ஜான் பேரல், ஏதோ பேரில் அதில் எல்லாம் வந்தக்கூடிய எல்லா ஹோம் தியேட்டர் ஆம்பிளிஃபையர்லையுமே இந்த ஐசி தான் இருக்கும். ஓகேவா? ட்ரைவ் சர்க்கியூட் மாறும். ட்ரைவ் சர்க்கியூட் அப்படிங்கும்போது இப்போது ஒரு சப்பு அப்படின்னா சப்புக்கு ஒரு ப்ரீஆம்பிளிஃபையர் தேவை. அதாவது கொடுக்குற ஆடியோ சிக்னல்லிருந்து லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் பிரித்து எடுத்து ஆம்பிளை பண்ணணும். ஏன் இந்த ஐசி மட்டும் பெரும்பாலும் யூஸ் பண்ணினாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஐசினுடைய ரெஸ்பான்ஸே எப்படி இருக்கும் அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சிக்கு சூட்டபிளான ஐசி. ஓகேவா? 150 ஹெர்ட்ஸ், 150 ஹெர்ட்ஸுங்கிறது தான் வெரி லோ ஃப்ரீக்வன்சி. அதுதான் பேஸ். அப்போ ஆடியோவில் அந்த ஐசியோட டிசைனிங்கும் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த குவாலிட்டி வரும். ரொம்ப சீப்பான ஐசி, விலை கம்மி ஐசிலே நல்ல ஒரு குவாலிட்டி. இப்போ எப்படி ஒரு காம்பபிலிட்டி இருக்குது பாருங்களேன். அதாவது வைடு ரேஞ்ச் ஆஃப் ஆப்ரேட்டிங் வோல்ட். அதுவும் இல்லாமல் இந்த ஐசிக்குள்ளேயே செல்ஃப் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது, சர்க்கியூட்லாம் இருக்குது. இதுக்கு பெரிய அளவில் ஹீட்ஸிங் தேவைப்படாது. ஆனால் ஈஸிங் கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஆப்ரேட்டிங் வோல்ட் கொடுக்கறத பொறுத்து, நீங்கள் 6 வோல்ட்டா, 9 வோல்ட்டா, 12 வோல்ட்டா, 24 அப்படிங்கிறது. ரெக்கமெண்டபிள் வோல்டேஜ் அப்படின்னா 12 to 18 வோல்ட், அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். ஏன்னா மார்க்கெட்டில் வர்ற ஐசி எல்லாமே ஒரிஜினல் டூப்ளிகேட் கலந்து தான் வந்துட்டுருக்கு. ஒரிஜினல் ஐசியாக இருந்தால் 24 வோல்ட் தாங்கும். இதே கொஞ்சம் விலை கம்மி சைனீஸ் ப்ராடக்ட் ஐசியாக இருந்தால் 12 வோல்ட்டுக்கு மேலே போனவே ஐசி ஹீட் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இப்போ ஐசியை பற்றிய டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இதுதான் ஐசியோடைய சிம்பிள்.
ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்னால் இப்படி தான் சிம்பிள் வரும். ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் அவுட்டு. இந்த 1வது பின் 2வது பின் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட் அண்ட் இன்வெர்ட்டிங் இன்புட். ஓகேவா? இதுதான் இதனுடைய சப்ளை. இதில் இந்த 5வது பின்னுக்கு ப்ளஸ் வோல்ட் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ 3வது பின்னுக்கு என்ன வோல்ட் கொடுக்கணும்? மைனஸ் வோல்ட் கொடுக்கணும். டூயல் பவர் சப்ளையில் நீங்கள் சப்போஸ் கிரவுண்டு சிங்கிள் பவர் சப்ளை 3வது பின் நெகட்டிவ் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், ஒர்க் பண்ணும். ஐசி வந்து ஒர்க் பண்ணும். பெரும்பாலும் இதனுடைய எஃபிஷியன்சி எந்த பவர் சப்ளைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால் டூயல் பவர் சப்ளை. டூயல் பவர் சப்ளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் 2 ஐசி யூஸ் பண்ணி ஒரு ஐசியோட அவுட்புட் 15 வாட்ஸ் அவுட்புட் சொல்லிட்டேன். ஒருவேளை 30 வாட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜ் மோடு 2 ஐசி யூஸ் பண்ணி ஒரு மானாவாக ரெடி பண்ணலாம். அதை பற்றி வீடியோ வரும். ஏன் அந்த மாதிரி நெசசிட்டி தேவைப்படுது அப்படின்னா, நமக்கு பொதுவாக வந்து சப்போட ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் அந்த பாட்டோட குவாலிட்டியே நல்லாயிருக்கும். எல்லோரும் எதிர்பார்க்குறல என்ன? பேஸ், அந்த பாஸ் நல்லா தூக்கலாக வரணும் அப்படின்னு எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஸோ அதை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணும்னு தான் பொதுவாக ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணும் பொழுதே நாம் அசம்பிள் பண்ணும்போதே சப் ஃப்ரீக்வன்சினுடைய பவர் ஆம்பிளிஃபையருடைய அவுட்புட்டை எப்பவுமே கூடுதலாக தான் வச்சுருப்போம். அதுவும் நல்லதும் கூட. ஓகே, நம்ம நோக்கம் என்ன? இந்த சேனலுடைய நோக்கம் ஒரு லோ பட்ஜெட்டில் எப்படி பதில் நீங்கள் அசம்பிள் பண்ணால் தான் நீங்கள் அடுத்தடுத்த ஹையர் எண்ட் வரைக்கும் இதில் வரும், கம்ப்ளீட்டாக வரும். இதில் இந்த 2030 ஐசியினுடைய சர்க்யூட்டுக்குள்ளே நம்ம என்ன ஆட் பண்ணலாம், ஒரு ப்ரீஆம்பிளிஃபையர் போர்டில் எந்த ஐசி யூஸ் பண்ணலாம், எந்த ஐசி யூஸ் பண்ணால் நமக்கு பேஸ் டிபிள் நல்லா வரும், எந்த ஐசி யூஸ் பண்ணால் சப்பு வரும். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம், 1 by 1. ஓகே, இப்போது ஐசியை பற்றிய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகே, சர்க்யூட் பார்க்குறப்ப என்ன சொல்லலாம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ஐசியுடைய ஒரு டீட்டெயில்ஸ். ஐசியோட இதான் அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் இப்படி தான் சிம்பிளே வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே எஸ் இது இருக்கு இல்லையா, இது பாசிட்டிவ் வோல்ட்டு, இது நெகட்டிவ் வோல்ட்டு. டூயல் பவர் சப்ளை இருந்தால் நெகட்டிவ் வோல்ட்டுன்னு சொல்லணும். மோனோ பவர் சப்ளை வந்து இது நெகட்டிவ் அல்லது கிரவுண்டுன்னு சொல்லிடலாம். இதுதான் அவுட்புட், சிக்னல் அவுட்புட். நான் இன்வெர்ட்டிங் இன்புட் 1வது பின், இன்வெர்ட்டிங் இன்புட் 2வது பின். இதுக்குள்ளே வர்ற சிக்னலை பொறுத்து இந்த ஐசி வந்து கண்டக்ஷன் ஆகும், நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். மேற்கொண்டு ஐசி பற்றி டீட்டெயில்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது அந்த ஐசியோட ரொம்ப சிம்பிள் காம்போனன்ட்ஸ் இருந்தால் போதும். இந்த ஐசிலே இன்னும் கொஞ்சம் 2 டயோடு அல்லது 3 டயோடு ஆட் பண்ணோம். ஒரு டயோடு வந்து பிளாக்கிங் டயோடு சப்ளைக்கு, இந்த 5வது பின்னுக்கு. ஓகேவா? தென் அவுட்புட்டில் என்ன பண்ணிடுறோம், ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் வரும். அவுட்புட்டிலேருந்து 2 டயோடு ப்ரொடெக்ஷன் டயோடு வேறு இருக்கும். அது அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுறது. இதில் பாருங்கள், 3 வோல்ட்டு டு 12 வோல்ட்டும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக 12 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். இல்லை ஸ்பீக்கர் கப்ளிங்க்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கு. 220 MFD 25 வோல்ட்டு. ஃபில்டர் கெப்பாசிட்டர் 470 MFD இல்லைனா 1000 MFD யூஸ் பண்ணலாம். இது வந்து லோ பாஸ் ஃபில்டர், இது வந்து ஹை பாஸ் ஃபில்டர். இந்த கெப்பாசிட்டர்ஸ் 2 பேரலாக பாசிட்டிவ் லைனில் இருக்குது. சிக்னல் இன்புட் இருக்குது. கூடவே வால்யூம் கொண்டு ஹாட் எண்டு, சென்டர் பாயிண்ட்டு, கூல்டு எண்டு. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு கப்ளிங் டிவைஸ் 1 MFD கண்டென்சர் வழியாக 1வது பின்னுக்கு போகும். இதான் நான் இன்வெர்ட்டிங் இன்புட். உள்ளே போனால் இந்த சிக்னலுக்கு தகுந்த மாதிரி ஆம்பிளிஃபையை 4th பின்னில் வரும். அப்படி 4th பின்னில் வரணுன்னா 5வது பின்னுக்கு ப்ளஸும் 3வது பின்னுக்கு மைனஸும் கொடுக்கணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக ஒரு ஆம்பிளிஃபை நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். டாட் பிசிஎல் கூட நீங்கள் மேக் பண்ணலாம். இல்லை மார்க்கெட்டில் ரெடிமேடாகவும் போர்டு கிடைக்கிது, லோ பட்ஜெட்டில் கிடைக்கிது. அசம்பிள் பண்ணி பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுங்கள். இப்போது ஒரு ஐசி, இது நான் ஒரு சேனல் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி 2 டிட்டோ சர்க்யூட் இருந்தால் ஸ்டீரியோ, இது லெஃப்ட் சேனல் அவுட்புட், இன்னொன்று வந்து ரைட் சேனல் அவுட்புட் ஸ்டீரியோ. அப்போ ஒரு MP3 மாடல் இருந்து ஒரு 5 வோல்ட் இருந்து பவர் ஆம்பிளிஃபையருக்கு ஒரு 12 வோல்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சிம்பிளாக ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணலாம். நான் அசம்பிள் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT TV, செல்ஃபோன் ட்ரைனிங், பைபாட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், LCD LED TV, இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMPS, UPS, இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. படிங்க, படித்து வச்சுங்க.
ஒரு தொழில் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். அது மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணும் வாழ்க்கையில். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமும் அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வியூவர்ஸும் சர்வீஸ் இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இந்த போர்டில் வச்சு எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.